உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் மட்டன் கோலா உருண்டை. இந்த மட்டன் கோலா உருண்டை பற்றி சொல்லணுன்னா, ஒரு 40 கோலா உருண்டை எடுத்து வச்சுக்கினேன். அது கூட ஒரு வெங்காய பச்சடியை கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 கிலோவுக்கு அரிஞ்சு வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்துங்கன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோதாங்க, நம்மளே மெய் மறந்துடுவோம். அந்த மாதிரி டேஸ்ட்டுங்க அது. வாங்க இந்த மாதிரி மட்டன் கோலா உருண்டையை எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலேயும் தெரியுது, பார்த்து எடுத்து வச்சுங்க. கோலா உருண்டை 1/4 கிலோ கறிக்கு நம்ம செய்ய போகிறோங்க. இப்போது அதுக்கு தேவையான ஐட்டம்: சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், லவங்கப்பட்டை ஒரு சின்னதாக ஒரு துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1. இதை நம்ம ஃபஸ்ட்டில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே இஞ்சி 1 இன்ச்சுக்கு சின்னதாக சேர்த்துக்கலாம், பூண்டு தோல் உரிச்சது ஒரு 6 பல், பச்சை மிளகாய் 2 காரத்துக்காக. இதை இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, மசாலா ஐட்டம் ஃபினிஷ். ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கினேன். நம்ம மட்டன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். ஒரு 3 நிமிஷம் ஆன பிறகு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடலாம். இப்போ உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போவும் திருப்பி கலக்கி விடலாம். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம மட்டனை வேக வைக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆகிடணும். இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு நம்ம இந்த கைமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக நைஸாக ஸ்மாஷ் பண்ணிடணுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நைஸானா தண்ணி கலந்தாலும் ஸ்மாஷ் பண்ணக்கூடாது, அதையே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்மாஷ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்குறோம், ஒரு வெங்காயத்தை, அதை இப்போது ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. வறுத்த கடலைப்பருப்பு தூள் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1/4 கிலோ மட்டனுக்கு இவ்வளோ போதும். நிறைய வறுத்த கடலைப்பருப்பு தூள் சேர்த்துட்டோம்னா மட்டன் ரொம்ப கம்மியாக தெரியும். மட்டன் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்ல, அப்போ தானே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கும். அதனால் மட்டன் அதிகமாக இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பு தூளை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கின்னு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சதை இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி மொத்தமாக உருண்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்கிற கோலா உருண்டையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு மொத்தமாக நல்லா பொரியணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வைக்கணும். 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் நல்லா குக் ஆன பிறகு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், கலர் இந்த மாதிரி வரணுங்க. கோலா உருண்டை கலர் பாருங்கள், இப்படி வரணும் கலர். இந்த கலர் வர்றப்போ நம்ம எடுத்துடணுங்க. ஃபைனலாக கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரித்து அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு முடிச்சிடுறேங்க. அவ்வளோதாங்க, ஃபினிஷ் கோலா உருண்டை. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க என்றும்
நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் சமையல்காரன்.